பாடிகார்டு முனிஷன் கோயிலில் வெற்றிகரமாக போட்டேன். அடுத்தது இந்த BMW வாங்குறோம். குடும்பம் நல்லா இருக்கும் போயிட்டாங்க. கண்டிப்பாக வணக்கம். நம்ம ஹிமாலயன் 450யோட பூஜைக்காக தாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வண்டி வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம 2 கோயில்ல பூஜை போட போறோம். பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில், ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில். ஸோ நம்ம இந்த ஹிமாலயன் 450யோட டிராவல் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோங்க. நிறைய புது புது இடங்களுக்கு போக போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. மலைகள், காடுகள், புது புது இடங்கள், புது புது அனுபவங்கள். நீங்களும் என் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கான பிள்ளையார் சுழி தான் இந்த முதல் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில்ல பூஜை. நான் உங்க வாசு சூப்பரா இருக்கேன். நீங்களும் அருமையா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற இந்த பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. வண்டி வாங்கினா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்க வந்துதான் பூஜை போடுவாங்க. இந்த கோயில்ல பூஜை போட்டு இந்த டிஸ்ட்ரி கயிறை கட்டினா வண்டி ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா காலங்காலமா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து நாங்க இந்த கோயில தான் வந்து பூஜை போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இவர் தான் எங்களுக்கு எப்பவுமே பூஜை போடுவாரு. இவர் பேர் வந்து முரளி. ரொம்ப தங்கமான மனுஷன். நீங்க வந்தீங்கன்னா இவரே கான்டாக்ட் பண்ணலாம். இவர் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு ஜிபே நம்பர் சொல்லுங்களா ஐயா? நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். நான் ஜிபேல அனுப்புறேன் உங்களுக்கு. போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். உங்க ஆசீர்வாதத்துல அடுத்த வண்டி வாங்கி வரேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். போயிட்டாங்க. கண்டிப்பா உடம்பு பார்த்துக்கோங்க. வரேன். தேங்க்ஸ். வெற்றிகரமா பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில்ல பூஜை போட்டாச்சுங்க. அடுத்தது ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயிலும் போய் பூஜையை போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி வைஃப்க்கு ஒரு காலை போட்டுருவோம். என்னப்பா குழந்தை ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கால் பண்ணி. போட்டேன்டி, பூஜை போட்டேன்டி. பாடிகார்டு முனிஷன் கோயிலில் வெற்றிகரமாக போட்டேன். அவர் ஆமாம் அந்த டோக்கன் காசு மட்டும்தான் கொடுத்து. அவர் 10 பைசா வாங்கலை. நான் ஜிபேயில் போட்டேன். அதான் ஐயா விடுங்க பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சரி நான் பேசுகிறேன் கார்த்திகா. நான் அப்புறம் பேசுகிறேன். வைஃப் கிட்ட பேசியாச்சு. அவங்க கிட்ட என்ன அப்டேட்டுன்னு சொல்லியாச்சுங்க. அடுத்தது ட்ரிப்ளிகேன் போயிட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான இடங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷம் நான் இங்கே தான் இருந்தேன். பிறந்து ஒரு 30 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே தான் வளர்ந்தேன். லெஃப்ட்ல சேப்பாக் ஸ்டேடியம் தெரியுது பாருங்க. ஒரு ரொம்ப சென்டிமெண்டல் அட்டாச்சு பிளேஸு. அதே மாதிரி அங்கே பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலில் போட்ட மாதிரி எந்த வண்டி வாங்கினாலும் இங்கே பார்த்தசாரதி கோயிலையும் போட்டுருவோம். எனக்கு அப்படியே கண்ணு கலங்குது. என்னால் அதை வீடியோவில் உங்ககிட்ட காமிக்க முடியலையே. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் ஓடி ஆடி விளையாடின ஸ்ட்ரீட்ஸுங்க. அது பார்த்தசாரதி கோயில் எனக்கு பார்க்கும் போதே கண்ணு கலங்குது. ஏன்னா அது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லைங்க. இந்த மெய்யழகன் படத்துல காட்டுற மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒரு இடத்துல வளர்ந்துருப்போம். அவர் அரவிந்த் சாமி சின்ன வயசுலேருந்து அந்த இடம் மாறும்போது அந்த கோயிலை விட்டு போகும்போது ஒரு மாதிரி அழுவாரு. நானும் ட்ரிப்ளிகேனை விட்டு போகும்போது அந்த மாதிரி தாங்க ரியலாக அழுதேன். இப்போவுமே எப்போயாவது இந்த பக்கம் வந்தாலும் எங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்டாச்சு பிளேஸ்ன்னு இருக்கும்ல. நம்ம சின்ன வயசுல வளர்ந்த இடம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்ம மாறி போயிருப்போம். வேலைக்காக, குடும்பத்துக்காக, வேற விஷயங்களுக்காக மாறி போயிருப்போம். திருப்பி அங்க வரும்போது நமக்கு கண்டிப்பா அந்த சென்டிமெண்டல் ஃபீல் இருக்கதாங்க செய்யும். இதை சொல்லும் போதே எனக்கு கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுதாங்க ட்ரிப்ளிகேன். 365 நாளும் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு உற்சவம் இருந்துகிட்டே இருக்கும். விழா கோலமா இருந்துகிட்டே இருக்குங்க ட்ரிப்ளிகேன். இதுதாங்க ட்ரிப்ளிகேன் ராகவேந்திர சுவாமி கோயில். இங்க ஒரு 2 நிமிஷம் கும்பிட்டுட்டு போயிடலாம் வாங்க. முன்னாடி வர ஒயிலட் கலர் சாரி என்னோட யூகேஜி கிளாஸ் டீச்சர் இந்துமதி மேடம். அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. நம்ம ட்ரிப்ளிகேன் மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க, அங்கேருந்து வேற ஏரியா மாறி போனவங்க. இதுதாங்க மார்க்கெட் விநாயகர் கோயில். நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது டெய்லி இங்க தாங்க கும்பிட்டுட்டு போவேன். டெய்லி இது வாசல்ல தான் கும்பிட்டுட்டு போவேன். இன்னைக்கு நாள் ரொம்ப வெற்றிகரமா சந்தோஷமா அமைஞ்சதுங்க. அடுத்த பூஜை வந்து முன்னாடி போது பாருங்க. இந்த BMW தாங்க. அடுத்தது இந்த BMW வாங்குறோம். கண்டிப்பா அதே பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் போய் பூஜை போடுறோம். மனசு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த இடம் ட்ரிப்ளிகேன். அங்கே போய் பார்த்தசாரதி கோயில்கிட்டையும் சுவாமி பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலையும் போய் பூஜை போட்டாச்சு. ரொம்பவே சந்தோஷங்க. நீங்கள் பூஜை முடிச்சுட்டு டைரெக்டாக ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டோம். முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு போகிறோம் பாருங்க. நேற்று காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனேன். நேற்று காலையில் 10 மணிக்கு கிளம்புனேன். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அப்படியே மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர். பாய்.